Hi friends, it's your Aariwingsworld. So நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and then ரெகுலர் வீடியோஸ் பார்க்கிறதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நான் வந்து ரொம்ப கிராண்டான ஹெவி பிரைடல் பிளவுஸுக்குள்ள ட்ரேசிங் வந்து சொல்லி கொடுக்க போறேன். ரொம்ப ஈஸியான மெத்தட்ல. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொல்லக்கூடிய மெத்தட்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக புரியும். பிகாஸ் வந்து இந்த டிசைனில் மார்க்கிங் வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் பார்ட் வந்து 14 இன்ச்சு. ஸோ அதாவது ரொம்ப அகலமாக ஃபேட்டியாக இருக்கக்கூடியவங்களோட ப்ளவுஸு. ஸோ 14 இன்ச்சு வந்து நம்ம ஒரு ப்ளவுஸில் வந்து எப்படி ட்ரேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டுட்டேன். ஸோ இப்போ அந்த மாதிரி வந்து மார்க் பண்ண ப்ளவுஸில் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து இதோட ஹைட் வந்து 14 அப்படிங்கிறப்ப ஸோ 14 பாதி வந்து எவ்வளோனா வந்து 7. ஸோ 7ங்கிற பாயிண்ட்டுக்கு நேராக சென்டரில் இப்படி வச்சுக்கோங்க. இது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா 14.5 இன்ச்சு. ஸோ அதில் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா 1/4 இன்ச்சு தைக்கிறதுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் வந்து விட்டுருக்கேன். சரிங்களா? ஸோ ஒர்க்கு பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சு தான். எப்பயுமே வந்து அந்த ஸ்டிச்சிங்க்குன்னு கொஞ்சோடு வந்து ஒரு 1/4 பாயிண்ட் வந்து விட்டுட்டோம்னா நமக்கு ஸ்டிச்சிங் வந்து நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ இதில் பாதி வந்து பார்த்தீங்கன்னா 7ங்கிற இடத்துல வந்து பாயிண்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 7 இன்ச் இருக்குது. சரிங்களா? ஸோ இதுக்கு நான் எப்படி வந்து டிசைன் பண்ணுறேன் அப்படின்னு வந்து பாருங்கள். இப்போ நான் பார்டர் வந்து 1 இன்ச்சுக்கு நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ 1 இன்ச்சு வந்து பார்டர் அப்படிங்கிறனால பாயிண்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த 1 இன்ச்சுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு கோடு போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி வந்து 1 இன்ச்சுக்கு வந்து நம்ம கரெக்டாக வந்து பார்டரில் வந்து போட்டுட்டோம். ஸோ 1 இன்ச்சுக்கு வந்து நம்ம வந்து கெட்டியாக பார்டர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறனால ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கீழே இருந்து 2.5 இன்ச் வச்சுக்கோங்க. அதாவது இந்த கீழே பாயிண்ட் பண்ணியிருக்கீங்களா அங்கேருந்து 2.5க்கு சென்டரில் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்ச மாதிரி ஒரு பாயிண்ட்டு வச்சுக்கிட்டிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதோட சைடில் இருந்து இந்த இருக்குல்ல அந்த சைடில் வந்து 4 இன்ச், அதாவது லாஸ்ட் எண்டிங்கில் கார்னரில் சொல்கிறேன். ஸோ கார்னரில் கரெக்டாக 4 இன்ச்சுக்கிட்ட இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டு. அதாவது இங்கே பாருங்கள் அக்குள் கிட்ட நான் அக்குள் வந்து 4 இன்ச் வச்சுருக்கேன் இல்லையா? ஸோ அந்த டிசைனுக்கு இந்த இடத்துல 4 வந்து வச்சுருக்கேன். அதே மாதிரி அந்த பக்கத்து அக்குள் பக்கமும் வந்து நான் 4 வச்சுருக்கேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்வ் இருக்கு இல்லையா? ஸோ இதையும் இதாக இருக்கு இல்லையா? ஸோ இதையும் வந்து நான் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ எப்படி இது ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ணுறேன் அப்படிங்கிற பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து 4 இருக்குது. அதே மாதிரி மேலே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான். மேலே வந்து 4 இருக்குது. கீழே வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு தான் வரும். அதாவது பார்டர்லேருந்து கேல்குலேட் பண்ணிங்கன்னா 1 இன்ச்சு. இதே வந்து கீழே இருந்து கேல்குலேட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு 2.5 இன்ச் வரும். ஸோ லைட்டாக இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம அழகாக போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கரெக்டாக நம்ம போட்டிருக்கோமாங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ஹைலைட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி மெதுவாக இதை வந்து இப்படி கர்வாக வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ அதனால தான் நான் சொல்லிட்டேன் சென்ட்ரு பாயிண்ட் இங்கே கரெக்டாக வச்சா தான் இந்த டிசைன் வந்து கரெக்டாக வரும். இல்லைன்னா வந்து மிஸ்டேக் ஆயிரும். சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம அழகாக மெதுவாக வரைஞ்சிட்டோமா? ஸோ பார்ட்ஸ் வந்து கரெக்டாக பிடிச்சிட்டோம். இப்போ இதுக்கு மேலே ஒரு குட்டி பார்டர் வரப்போகுது. ஸோ அதனால் இதே மாதிரி கர்வ் டைப்லேயே நான் இன்னொன்று வந்து போட போகிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா வெறும் 1/4 இன்ச்சு தான் வரும் அந்த குட்டி பார்டரு. அதனால் நான் 1/4 இன்ச்சுக்கு லைட்டாக இந்த மாதிரி போட்டு வச்சுக்க போகிறேன். அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி நான் எப்படி போடுறேங்கிறத கவனிங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ 1/4 இன்ச்சுக்கு போட்டாச்சா? ஸோ இப்போ இந்த கீழே வந்து கொஞ்சோடு இடம் இருக்குது இல்லையா? இங்கே பாருங்கள். இதில் வெறும் 1/2 இன்ச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி 1/2 இன்ச்சு கேப்பில் ஒரு குட்டி செக்குடு போட போகிறேன். இங்கே பாருங்கள். அவ்வளோதான். கேப் வந்து ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது. ஒரு 1/4 இன்ச்சு இது பாருங்கள். இதில் வந்து 1/4 இன்ச்சுங்கிற மாதிரி கேப் வச்சு செக்குடு போடுங்க. ஏன்னா நம்ம பண்ண போகிறது வந்து பொடி செக்குடு. ஸோ அதனால் 1/4 இன்ச்சுங்கிற மாதிரி கேப் வச்சு நம்ம வந்து இப்போ குட்டியாக வந்து நம்ம செக்குடு வந்து மார்க் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள். இவ்வளோ தான் மார்க் பண்ணுறது. அந்த கரெக்டாக இப்போ உங்களுக்கு வந்து எனக்கு தெரியாது மேம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி வந்து 1/4 இன்ச்சுன்னு கேப் வச்சு நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இல்லை மேம் ஸோ ஓகே எனக்கு வந்து நிறையா ஐடென்டிஃபிகேஷன் இருக்குது என்னால் கரெக்டாக போட முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இப்போ நான் போடுற மாதிரியே நீங்கள் வந்து போடலாம். ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரியே வந்து நீங்கள் இதை பார்த்து இதை வந்து கரெக்டாக கோடு போடுற மாதிரியே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எவ்வளோ நாளைக்கு இப்படி நீங்கள் அளந்து நீங்கள் போட முடியும். சரியா? ஸோ இந்த மாதிரியே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கப்பா. இதுதான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து அழகாக 1/4 இன்ச்சுக்கு கீழே ஃபுல்லாக நான் வந்து கோடு போடணும்.
ஃபுல்லாக நம்ம வந்து இந்த போட்டுக்கலாம். அதாவது இந்த கேப் இருக்கிற இடம் ஃபுல்லாக அந்த நம்ம இது மாதிரி ஸ்கேலப் மாதிரி போட்டு விட்ருக்கோம் இல்லையா, அந்த இடம் ஃபுல்லாக. கீழே இருக்கக்கூடிய பார்டருக்கு போயிடக்கூடாது, அதை நான் மறுபடியும் சொல்லிடுறேன். கீழே இருக்கக்கூடிய பார்டருக்கு போகக்கூடாது, போகாத அளவுக்கு கரெக்டாக நம்ம வந்து மார்க் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக அது வரைக்கும் முடிச்சுக்கிறேன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டேன்னா கீழே ஃபுல்லாக வரைஞ்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? எப்பயுமே நான் என்ன சொல்லியிருக்கேன்னா இந்த கர்வ்லேருந்து இந்த கார்னர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. இந்த கார்னர்லேருந்து இப்படி ஸ்கேலை கிராஸாக வச்சு ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், செக்குடு வந்து போட போகிறோம். அவ்வளோதான். ஸோ அதை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு செக்குடு வந்து போட போகிறோம். அவ்வளோ. ஏற்கனவே எப்படி 4 இன்ச்சு விட்டோமோ அதே மாதிரி 4 இன்ச்சுங்கிற மாதிரி செக்குடு வந்து போட போகிறோம். ஸோ இதே மாதிரி அழகாக செக்குடு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதை பேஸ் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற செக்குடு வந்து நம்ம வந்து போட்டுடலாம். அவ்வளோதான். சரிங்களா? ஆனால் வந்து நம்ம கரெக்டாக வந்து ஈக்குவலாக வந்து போடணும், அதுதான் ஒரு விஷயம். இந்த மாதிரி அழகாக கீழே இருக்கிற இடத்த ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு வந்து செக்குடை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். லைட்டாகவே போட்டு வைங்க, ரொம்ப போட்டு அழுத்தி ப்ரெஷரப் பண்ணணும்னு தேவையில்லை. அவ்வளோதான். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து அவ்வளோதான். ஃபுல்லாக வந்து கீழே ஃபுல்லாகவே நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஸோ இதை ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா வந்து மேலே வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ மேலே வந்து என்ன பண்ண போகிறோம்னா கொம்பு பகுதி தான் வந்து போட போகிறேன். மேம் கொம்பு பகுதியா மேம்? கொம்புனா நம்ம ரெகுலராக எப்பயும் பண்ண போகிற டிசைன் வந்து பண்ண போகிறோமா அப்படின்னு வந்து கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ இது வந்து நான் கொம்பு பகுதியில் பண்ண போகிற டிசைன் வந்து ரொம்ப பெரிய கிராண்டான ஹெவி ஒர்க்கு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் ரொம்ப பொறுமையாக தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அந்த இந்த மார்க்கிங்குமே வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதே இந்த இடத்துல சென்ட்ரு பாயிண்ட் இருக்கு இல்லையா. ஸோ சென்ட்ரு பாயிண்ட் பேஸ் பண்ணி ஒரு அழகாக வந்து ஒரு கர்வில் ஒரு கொம்பு வந்து போட்டுட்டேன். ஸோ இதோட சைடில் இருந்து ஒரு கொம்பு, தென் கீழே இருக்குது, இது மேலே இருக்குது, தென் அடுத்து வந்து போட போகும்போது வந்து அடுத்து கீழே பார்த்த மாதிரி ஒன்று. சரியா? ஸோ இப்போ இது கீழே இந்த பக்கம் 3 முடிச்சிட்டோம். இப்போ இந்த பக்கம் சைடில் மேல் பகுதி போட போகிறேன். ஸோ இது கீழே பார்த்து இருக்கிறனால இதை வந்து மேலே பார்த்த மாதிரி. அவ்வளோதான். இந்த கொம்பு மட்டும் கரெக்டாக போடுங்கப்பா. அப்போ தான் வந்து நம்ம பண்ண போகிற இந்த ஒர்க்குக்கு ரொம்ப, ஏன்னா நான் பண்ண போகிறது வந்து ஹெவி ஒர்க்கு. ஸோ இதுக்கு இந்த கொம்பு பகுதி வந்து கரெக்டாக போடணும். ஸோ அடுத்து வந்து இந்த பக்கம் பார்த்த மாதிரி. சரியா? இப்போ வந்து இதில் வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து நான் ஒரு சில டிசைன்ஸில் வந்து இப்படி இருந்தால் போட சொல்லிடுவேன். பட் இந்த டிசைன் அப்படி போடக்கூடாது, ஒரு கொம்பு தான் இருக்கணும். ஸோ இந்த கொம்பில் இருந்தே அப்படியே இந்த பக்கத்து டேர்னிங் பாயிண்ட் வந்து அப்படியே சுழிச்சு வர மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் இருந்து இந்த பக்கம் ஒன்று, தென் இங்கேருந்து ஒன்று குட்டியாக ஒன்று போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஸோ ஸ்பேஸுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் வந்து இன்னொன்று வந்து போடணும். ஸோ ஒரே மாதிரி டைரெக்ஷனில் போடாமல் ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து போட்டிங்கன்னா, சாரி ஆப்போசிட் டைரெக்ஷன் சொல்லிட்டு சேம் டைரெக்ஷனில் போட்டேனோ. ஸோ இந்த மாதிரி அழிச்சுக்கோங்க. இதோட ஆப்போசிட் டைரெக்ஷன்னா இப்படி போடணும். ஓகேயா? அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து போட்டுட்டோமா, போட்டுட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இதை ஃபுல்லாக நான் வந்து போட்டு முடிச்சுட்டேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இதோட கேப் இருக்கிற இடத்துல ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி லீஃப் போட போகிறோம். பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி லீஃப், இதோட கேப் சைடு ஒரு லீஃபு, அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இதில் வந்து மேல் நோக்கி கிராஸாக ஒரு லீஃபு, இதில் சைடில் ஒரு லீஃபு, அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு லீஃப் பார்த்த மாதிரி, இந்த இடத்துல கேப் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு லீஃபு, இந்த இடத்துல கேப் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல ஒரு லீஃபு. ஸோ இந்த லீஃப் இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம். ஸோ இதை லைட்டாக இந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கிட்டா கூட நம்ம இங்கே ஒரு லீஃப் கூட போட்டுக்கலாம். அதே மாதிரி இதோட சைட்லேயும் ஒரு லீஃபு. ஸோ இந்த மாதிரி ரேண்டமாக அங்கங்கே வந்து நம்ம வந்து லீஃப் வந்து போட்டுக்கலாம். அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான். லீஃபு ரொம்ப அதிகம்லாம் கிடையாது. பிகாஸ் இது நம்ம போட போகிறது வந்து முறுக்கு லீஃப்னு சொல்லுவாங்க இல்லையா, எம்போஸ்ட் அப்படி தூக்கிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அந்த லீஃப் தான் வந்து நம்ம போட போகிறோம். ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி நம்ம பண்ண போகிற ஹெவி பிரைடல் ப்ளவுஸ் என்ன அப்படிங்கிறத ஆவலை வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா இப்போ பார்க்க போகிற டிசைன் வச்சு நீங்கள் பெரிய பெரிய ஹெவி பிரைடல் ப்ளவுஸ் கூட நீங்கள் பண்ணலாம். அந்தளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க.
அண்ட் தென் இந்த டிசைன் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அண்ட் தென் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த ட்ரேசிங் உங்களுக்கு நல்லா புரிஞ்சாங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ நாளைக்கு நம்ம சூப்பராக இந்த கிராண்டான ஹெவி பிரைடல் ப்ளவுஸ் எப்படி பண்ணலான்னு மீட் பண்ணலாம். பாய், ஹாவ் எ நைஸ் டே.